இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, அமெரிக்கா மற்றும் சீனா தரக்கூடிய பல தொந்தரவுகளின் காரணமாக நமது இந்திய அரசு சற்று கவலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நண்பர்களே, நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவதில் நமது அரசு அதில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நாடுகள் நமது நாட்டின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா முன்னேறவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த இரண்டு நாடுகளும் செயல்பட்டு வருகின்றன. நமது நாட்டின் மேற்கு புறத்தில் உள்ள பாகிஸ்தான் பல வருடங்களாக தீவிரவாதிகளை இந்தியாவிற்கு அனுப்பி நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு அது பெருமளவில் தொந்தரவுகள் செய்து வருவதோடு அது ஏராளமான ஆயுதங்களை வாங்குவதற்கு தனது நாட்டின் பொருளாதாரத்தை செலவழித்து அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் மக்கள் மிகவும் உணவுக்கு கூட பணமில்லாமல் சிரமப்பட்டு வருகிறார்கள். ஆகவே அந்த நாட்டில் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் அந்த நாட்டின் ஆட்சியாளருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நம்ம நாட்டின் வடக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் சீனா இருந்து கொண்டு இந்தியாவை பிடிக்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தை கைப்பற்றுவதற்கும் லடாக் பகுதியை கைப்பற்றுவதற்கும் அது முயன்று வருகிறது. இதன் காரணமாக தனது இராணுவத்தை அனுப்பி நம்ம இந்தியாவிற்கு பல சிக்கல்களை உருவாக்கி வருகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பூட்டான் நம் பக்கம் தற்போது இருந்தாலும் அது என்று சீனாவுடன் செல்லும் என்று தெரியவில்லை. மாலத்தீவு நாட்டின் அதிபர் அவர் சைனாவின் ஆதரவு பெற்றவர். அவரும் நமக்கு பல தொந்தரவுகளை செய்து கொண்டு வருகிறார். இது இவ்வாறு இருக்கையில் நேபாள நாட்டில் தற்போது சீனாவின் ஆதரவு பெற்றவர் தற்போது அங்கு பிரதமராக இருந்து ஆட்சி செய்து வருகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பாக பங்களாதேஷ் நாட்டில் அதன் பிரதமர் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அங்கே தற்போது பல குழப்பங்கள் நிலவி வருகிறது. இதற்கு பாகிஸ்தான், சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் உதவி செய்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நமது நாட்டை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் எல்லாமே சீனாவின் ஆதரவு பெற்ற ஆட்சி நடக்கிறது அல்லது அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ஆட்சி நடக்கிறது. இவர்கள் எல்லாமே நமக்கு பல தொந்தரவுகளை தரக்கூடிய நாடுகளாக மாறிவிட்டார்கள். நண்பர்களே, நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 1973ஆம் ஆண்டு வாக்கில் பூகோளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாகிரபி புத்தகத்தில் ஒவ்வொரு அண்டைய நாட்டிற்கும் நம்ம நாடு எந்த அளவிற்கு உதவி செய்கிறது, எவ்வளவு பணம் வழங்குகிறது என்பதெல்லாம் நாம் படித்துள்ளோம். ஆகவே 1970க்கு முன்பாக இருந்தே நாம் அண்டை நாடுகளுக்கு வேண்டிய நிதி உதவியை அளித்து வருகிறோம். நண்பர்களே, இது இவ்வாறு இருக்கும்போது இந்த நாடுகள் எல்லாமே நம்மை நோக்கி நமக்கு சப்போர்ட் செய்வதை விட்டுவிட்டு நம்மை மிரட்டவும் நம்மை பயங்காட்டவும் நாம் அவர்களுக்கு அஞ்சி இனியும் நிறைய பணம் தருவோம் என்ற நோக்கிலும் அந்த நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அவை முன்னேறுவதாக தெரியவில்லை. பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், மாலத்தீவ், தற்போது வங்காளதேசம், ஸ்ரீலங்கா ஆகிய எந்த நாடுமே முன்னேறிவிட்டதாக கூற முடியவில்லை. நண்பர்களே, அவர்கள் ஒன்று சைனாவிடமோ அல்லது இந்தியாவிடமோ தனக்கு வேண்டிய நிதி உதவிகளை பெற்று ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அந்த நிதி உதவியும் பெருமளவில் அவர்கள் எடுத்து சென்று விடுவதாகவே தெரிகிறது. நண்பர்கள், இயற்கை ஒன்று என்ன சொல்கிறது என்றால், நாம் யாருக்கு உதவி அதிகமாக செய்கின்றோமோ அவர்கள் நமக்கு உதவி செய்ய போவதில்லை. அவர்கள் நம்மை மீண்டும் பயங்காட்டி நமது வீக்னஸை தெரிந்து கொண்டு நம்மிடம் மீண்டும் மீண்டும் பணம் பெறுவதற்கான வழிகளை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். அவ்வாறு தான் தற்போது நமது அண்டை நாடுகள் எல்லாமே அந்த பாணியை பின்பற்றி வருகிறது என்பது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. நண்பர்களே, நமது அண்டை நாடான சீனா நம்ம நாட்டின் தெற்கு புறத்தில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏலமான கப்பல்களை நிறுத்தி கொண்டு கடல்வெளி திருட்டு நடைபெறுவதை தடுப்பதற்காக நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு பல ஆண்டுகளாக அதை இந்தியன் ஓசன் பகுதியில் இந்திய மகா சமுத்திரத்தில் தனது கப்பல்களை நிறுத்தி கொண்டிருக்கிறது. தாக்குதல் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற அனைத்து வகையான தன்னுடைய ஆர்மி அசட்டுகளையும் இந்தியன் ஓசன் பகுதியில் நிறுத்தி கொண்டு நமது இந்தியாவை நோட்டம் செய்வது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை தாக்குவதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளும் அது செய்து வருகிறது. நம் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை சீனாவின் தொந்தரவு, பாகிஸ்தானின் தொந்தரவு போன்றவற்றை தடுப்பதற்காக நாம் அதிகமாக அந்த நிதியை நம் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாம் செலவிட வேண்டியதுள்ளது. நண்பர்களே, இன்னும் 1 அல்லது 2 மாதத்தில் அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய அணு சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய
நீர்மூழ்கி கப்பலை நாம் இனியும் ஒரு 1 அல்லது 2 மாதத்திற்குள் நாம் கடற்படையிடம் ஒப்படைக்க உள்ளோம் நண்பர்களே. ஏற்கனவே அரிஹண்ட் என்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல், இது அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடியது. இது 2018ஆம் ஆண்டு தயாரித்து முடிக்கப்பட்டு தற்போது அது நமது கப்பற்படையில் செயல்பட்டு வருகிறது. அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் மேலே வராமல் சுமார் 1 மாதத்திற்கு மேலாக நீருக்கடியிலே இருக்க முடியும். இவற்றில் 700 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய SLBM என்று சொல்லக்கூடிய மிசைல்கள் உள்ள நண்பர்களே. சப்மரைன் லார்ஜ் பாலிஸ்டிக் மிசைல் 15. இந்த மிசைல் அரிஹண்ட் என்ற நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து பாகிஸ்தான் வரை சென்று தாக்கக்கூடியது. பே ஆஃப் பெங்கால் பகுதியில் நிலைநிறுத்தியிருந்தால் அது சீனாவின் ஆரம்ப பகுதியை சாங்காய் போன்ற பகுதிகளை தாக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த அரிஹண்ட் என்று சொல்லக்கூடிய அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் நண்பர்களே. இந்த K-15 என்ற SLBM என்று சொல்லக்கூடிய சப்மரைன் லார்ஜ் பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுவார்கள். இவற்றின் முனையில் அணு சக்தி கொண்ட வார்கட் அவற்றில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வகை அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை அதிகமாக தயாரிக்கலாம் என்று இந்தியா முயன்று வருகிறது. அரிஹண்ட் என்ற முதலாக தயாரிக்கப்பட்ட நமது அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலில் முழுவதுமே நமது இந்திய தயாரிப்பாகும். விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தயாரிப்பு நிறுவனம் இதை அமைத்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அரிகாட் என்று சொல்லக்கூடிய அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய 2வது நீர்மூழ்கி கப்பல் சோதனை என்பது சிறு பிரச்சனை இருந்தன, அவற்றையும் சரி செய்வது தற்போது நமது கப்பற்படையில் அது சேர்க்கப்பட உள்ள நண்பர்களே. இவற்றில் அதிகமான இந்த SLBM என்று சொல்லக்கூடிய K-15 மிசைலை நாம் வைத்துக்கொள்ள முடியும். இவை அணுமின் சக்தியினால் இயங்குவதால் அதிக நாட்களுக்கு நீர்க்கடியிலே இருக்க முடியும். நண்பர்களே, ஏற்கனவே அணுமின் சக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றி நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோவில் செய்திகளை வீடியோவாக வெளியிட்டுள்ளோம். அந்த வீடியோவில் 16 எண்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன என்று ஏற்கனவே பார்த்தோம். அந்த 16 எண்கள் சாதாரண நீர்மூழ்கி கப்பல்களுடன் அரிஹண்ட் என்று சொல்லக்கூடிய அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளது என்பதையும் நாம் பார்த்தோம். தற்போது 2வது அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய அரிகாட் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் சேர்க்கப்பட உள்ளது நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியாக இந்த மேற்கண்ட கப்பல்கள் எல்லாம் 6000 கிலோ எடை உள்ளவை. அதாவது நீரில் மிதக்கும் போது 6000 கிலோ அளவிற்கான நீரை அவை விளக்கக்கூடியவை. அதற்கடுத்ததாக 3வதாக தயாரிக்கக்கூடிய அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களில் 3500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய K-4 என்ற SLBM ஏவுகணை அதில் பொருத்தப்பட உள்ளது நண்பர்களே. இது 3500 கிலோமீட்டர் என்று கூறும்போது சீனா முழுமையுமே நாம் தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமது நீர்மூழ்கி கப்பலுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இது 7000 கிலோ எடையுள்ள நீரை விளக்கக்கூடியது. அதற்கடுத்ததாக 4வதாக தயாரிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களில் அதிகமாக இந்த K-4 3500 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொண்டுள்ள 4வதாக தயாரிக்கப்பட உள்ள SSN என்ற அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் அதிகமான எண்ணிக்கையில் இந்த K-4 மிசைலை வைத்து பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த கப்பல்கள் தயாரிக்கப்பட உள்ளன. 5வதாக 13500 கிலோ எடையுள்ள நீரை விளக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட உள்ள நண்பர்களே. நமது இந்தியா சீனாவை எதிர்ப்பதற்காக, ஏனென்றால் அது இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு தெற்கு பக்கமாக இருந்து இந்தியாவை தாக்கலாம் என்று அது கருதி வருகிறது. ஏனென்றால் வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதியிலிருந்து அதை தாக்குவது மிக கடினமான ஒன்று என்று நாம் ஏற்கனவே இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பல விஷயங்களை நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. அணுமின் சக்தியில் இயக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பது மட்டுமில்லாமல் மீண்டும் 6 எண்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பாலிஸ்டிக் மிசைலை வைத்து இயக்கக்கூடிய அளவிற்கான நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்கும் சாதாரண ஆயுதங்களை வைத்து தாக்கக்கூடிய அளவிற்குமான நீர்மூழ்கி கப்பல்கள் 6 எண்கள் தயாரிப்பதற்கு 99,000 கோடி ரூபாய் இந்தியா ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது. இவை அனைத்துமே சீக்ரெட் முறையில் அணுசக்தியினால் இயக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்ற நண்பர்களே. இவற்றில் தற்போது 2 எண்கள் இனியும் 2 ஆண்டுகளுக்கு தயாரித்து முடிப்பதாகவும், மீதி 4 எண்கள் அடுத்த 6 ஆண்டிற்குள், அதாவது மொத்தம் 10 ஆண்டுகளுக்குள் இனியும் ஒரு
6 எண்கள் நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே நம்மிடம் 16 சாதாரண நீர்மூழ்கி கப்பல்கள். இவற்றை சாதாரண என்று சொல்வதை விட டீசல் எலக்ட்ரிக் என்ஜின் மூலம் இவை செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் என்று கூறுவார்கள். அதாவது டீசலிலிருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் உள்ள என்ஜின் இயங்கும். இதுபோக அணுமின் சக்தினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை நாம் தயாரித்து வருகிறோம். இவற்றோடு மீதியும் 6 எண்களை நாம் தயாரித்து விட்டால் நாம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இரண்டையுமே ஒரே நேரத்தில் எதிர்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்துவிடும். நண்பர்களே, இதை ட்ரியாட் அட்டாக் என்று கூறுவார்கள். அதாவது 3 வழிகளில் நாம் எதிர் நாட்டினை தாக்குவது. ஒன்று, கடலிலிருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் தாக்குவது, தரையிலிருந்து மிசைல்களை மற்றும் விமானங்களை அனுப்பி தாக்குவது, மற்றும் விமானம் வழியாக வான்வெளியாக குண்டுகளை மற்றும் மிசைல்களை அனுப்பி எதிர் நாடுகளை தாக்குவது. ஆகவே 3 வகையிலும் தாக்கும் அளவிற்கு தற்போது இந்தியா முன்னேறிவிட்டது. நண்பர்களே, சீனாவிடம் 60க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அவற்றில் 6 எண்கள் அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. நண்பர்களே, ஆகவே சாதாரண கப்பல்கள், டீசல் மற்றும் எலக்ட்ரிசிட்டி முறையில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி மேலே வந்து காற்றினை அதை எடுத்துக்கொண்டு டீசலை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அடிக்கடி அவை வெளியே வரும்போது பிற நாடுகளுக்கு தெரிந்துவிடும். ஆனால் அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் வெகு நாட்களுக்கு அது நீர்க்கடியில் இருக்க முடியும். நண்பர்களே, JL-3 என்ற ஒரு மிசைலை வைத்துள்ளது சீனா நாடு. இதை 10,500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையாகும். நமது நாடு தற்போது 3,500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய மிசைலை வடிவமைத்துள்ளது. இது இனியும் முன்னேற்றம் செய்யப்பட்டு அவையும் 10,000 12,000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் அளவிற்கு அது மிக விரைவில் டெவலப் செய்யப்படும் எனவும் தெரிகிறது. நண்பர்களே, ஆகவே சீனாவை கண்டு நாம் அஞ்சவில்லை, பாகிஸ்தானை கண்டு நாம் அஞ்சவில்லை. ஆனால் நமது நாட்டின் முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது என்ற விதத்தில் தான் தற்போது இந்தியா கவலை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது நாடு வேண்டிய அளவிற்கான ஆராய்ச்சிகளையும் அதற்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதிலும் பிற நாடுகளில் வாங்குவதிலுமே அதை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நமக்கு நன்கு தெரிகிறது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.